கீழை சாளுக்கியர்கள் சிற்ப தொகுதி இது. முதல்ல அவர் வந்து சாளுக்கியர்கள் தேசத்துலேருந்து கொண்டுட்டு வந்தப்போ 2 கைகளோடு தான் இருந்தார். இன்னைக்கு தான் நம்ம ஆணை முகத்தனை 5 கரத்தனை அப்படின்லாம் சொல்கிறோம். இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா குறுஞ்சிற்பங்கள். நம்மளோட ஒரு விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறுஞ்சிற்பங்கள். அதுலேயே ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி, ஒருத்தர் டான்ஸ் ஆடுற மாதிரின்னு அவங்க முக அமைப்பு, அவங்களோட ஆபரணம், இப்படி அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க. அண்டப்பறவை மைசூர் மகாராஜா சிம்பல்லையும் இது இருக்கும், இந்த அண்டப்பறவை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரியா, ரஷ்யா இந்த கண்ட்ரீஸில் கூட அவங்களோட சிம்பல்ல இந்த அண்டப்பறவை இருக்கும். ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்ன்றீங்களா? சென்னையில் இருக்கிற ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு பழமையான மியூசியத்தை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எஸ், இது வந்து ரொம்பவே பிரமிக்கக்கூடிய ஒரு மியூசியம் தான். ஏன் அப்படின்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட 2வது மிகப்பெரிய மியூசியம் இது. முதல் மியூசியம் அப்படிங்கிறது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மியூசியம் கொல்கட்டாவில் இருக்குது. கொல்கட்டா மியூசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மியூசியம் தான் இந்தியாவிலேயே 2வதாக தொடங்கப்பட்ட மியூசியம். இது பேர் மெட்ராஸ் மியூசியம்னு இருந்திருக்கு ஆரம்ப காலங்களில். 1851 கட்டி முடிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 29 இந்த எக்மோர் மியூசியமை ஓப்பன் பண்ண டேட். அதுக்கு முன்னாடி 1846 மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி வந்து சென்னை மியூசியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க அப்போ உள்ள கவர்னர்கிட்ட மனு கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மியூசியமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மியூசியம் வந்து கொண்டு வர்றதுக்காக அனுமதி வாங்கி கொடுத்தவர் வந்து சர் ஹென்ரி பொட்டிங்கர் அப்படிங்கிறவர். இவர் தான் வந்து இந்த மியூசியமை இங்கே கொண்டு வரதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தவர். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த மியூசியமோட தொடக்க புள்ளி அவர் தான். அவரோட எண்ணம், அவரோட செயல் தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க இது உள்ள வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தொல்பொருளியல், மானிடவியல், கலை, நாணயவியல், தாவரவியல், விலங்கியல், புவியியல் அமைப்பியல், குழந்தைகள் அருங்காட்சியகம், வேதியியல் பாதுகாப்பு, இன்னும் பல்வேறு பில்டிங்ஸ், அதாவது ஒரே இடத்துல இல்லை, வேற வேற பில்டிங்ல இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அருங்காட்சியகத்தை ஒரு நாள பார்க்க முடியாது. இங்க வந்து 6 பில்டிங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பில்டிங்கும் நீங்க நின்று நிதானமா பார்க்கணும் அப்படின்னா ஒரு 6 நாள் எடுத்துக்கலாம். அவ்வளோ தூரம் விஷயங்கள் இருக்கு. 200 வருஷமா இந்த மியூசியம் வந்து இயங்கிட்டு இருக்குது. நாம இப்போ இந்த மியூசியமோட வரலாறு அண்ட் மியூசியம்குள்ள இருக்கிற பொருட்களோட வரலாறு இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதோட 6 பில்டிங்கையும் பார்க்கறதுக்கு நமக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆர்கியாலஜிக்கல் தொல்பொருள் அருங்காட்சியகத்துக்கு தான் இப்போ போறோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் சீட் வாங்கணும், டிக்கெட் வாங்கணும். இங்க என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த பில்டிங் எல்லாமே பார்க்கறதுக்கு வெறும் 15 ரூபா தான். கேட்கறே சாக்கா இருக்குல்ல? ஆமாங்க, வெறும் 15 ரூபா இருந்தா இந்த மொத்தம் 6 கேலரியும் நம்ம போய் பார்க்கலாம். கண்டிப்பா உங்க குழந்தைங்களெல்லாம் கூட கூட்டிட்டு வரலாம். கூட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற சில்ட்ரன்ஸ் கேலரி எல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஜுவாலஜிக்கல் கேலரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ண முடியும் அந்த கேலரிஸ் எல்லாம். நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு இப்போ அந்த கேலரியை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பீரங்கிஸ், நிறைய பீரங்கி, அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் நிறையா வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம போகிறப்பே பார்க்கலாம். வாங்க, அது எந்தெந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பீரங்கிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதையும் பாருங்கள். அந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற புல்வெளிகளில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வேலி அமைச்சு வேலிக்கு உள்ளே வந்து பீரங்கிகளை காட்சிப்படுத்தி இருப்பாங்க. ஒவ்வொரு பீரங்கி கிட்டையுமே அது எந்த காலத்தில் எப்போ பயன்படுத்தப்பட்டது, அது எந்த போரில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல்களையும் அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நெடுகிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட பீரங்கிகள். இங்கேருந்து மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் இருக்குது அப்படிலாம் இல்லாமல் இந்தியா நெடுகிலும் நடைபெற்ற போர்களில் உள்ள பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் இங்கே இருக்கும். ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன மாதிரியான எப்படியான மாடல்ஸில் பீரங்கிஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மணிலாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்த பீரங்கி. இது வந்து தரங்கம்பாடியில் இருந்து கொண்டு வரப்பட்டது.
டென்மார்க் நாட்டோட பீரங்கி 1845ஆம் ஆண்டுல இதை வந்து இருந்து கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 200 வருஷம் முடிஞ்சு போச்சு. எஸ், 200 வருஷமா இந்த பீரங்கி வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த பீரங்கிகளை ஏன் இங்க கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, போர்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. போர்கள் நடந்துட்டு இருக்கும்போது இது இங்க வரல. 200 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் காலத்துல அவங்களோட கைகள்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த போர்கள்லாம் நின்னதுக்கு அப்புறமா அந்த பீரங்கிகள் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து திப்பு சுல்தானோட பீரங்கி. அவர் பயன்படுத்திய பீரங்கி, அவரோட படையில அவர் தயாரிச்சு பயன்படுத்தின பீரங்கி. இந்த நார்மல் பீரங்கிக்கும் திப்புக்கு பீரங்கிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்களா? அதுல பாருங்க, அந்த பீரங்கில எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. புலியோட சின்னம் இருக்கும். அந்த ஹேண்டில் கைப்பிடியில இருக்கும். கைப்பிடியில கூட புலியோட சின்னம் இருக்கும். நீங்க அதை பாப்பீங்க. அவர் மைசூர் புலி இல்லையா? ஆமா, எஸ் எஸ். நம்ம வரலாற்றுல திப்பு ரொம்ப அடிக்கடி வராருல்ல? திப்பு வந்து ஒரு வாரியர். ஆங்கிலேயர்கள் வந்து யாரை பார்த்தும் இவ்வளோ பயப்படல. திப்புவை பார்த்து தான் ரொம்பவே பயந்தாங்க. திப்புவை ஒழிச்சு கட்டிடணுன்றதுல அவங்க அவ்வளோ குறியா இருந்தாங்க. ஸோ நம்ம இன்னும் நிறைய இருக்கு திப்புவை பற்றிலாம் நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு திப்புவை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு திப்புவை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அப்படி ஒரு வாரியர். அவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்லாம் கிடையாது. ஆனால் அவர் எப்படி நாம வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அவரோட ஆட்சியை கூட நம்மளால குறை சொல்ல முடியாது. மக்கள்லாம் அவ்வளோ நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. அதோட குறிப்புகள்லாம் கூட இன்னமும் நமக்கு கிடைக்குது. ஹி இஸ் அ கிரேட் வாரியர்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையும் அவர் வந்து அடிபணிஞ்சு போகலை. நான் உனக்கு வரி கட்ட மாட்டேன், இது ஏன் நாடு, நான் இருக்கிறேன், உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணார். பட்டு இப்போ நம்ம அவரோட வெறும் அவர் விட்டு சென்ற ஞாபகங்களை தான் வச்சுக்கிட்டு அவரை ஞாபகம் கூறுறோம். இப்ப என்ட்ரன்ஸ்குள்ள நம்ம உள்ள போறோம். இதுதான் மெயின் பில்டிங். நீங்க இந்த மெயின் பில்டிங் வழியா தான் உள்ள போக வேண்டியிருக்கும். இந்த மெயின் பில்டிங் வழியா உள்ள போனீங்கன்னா தான் ஒரு கேலரியா நீங்க பார்த்துட்டு வர முடியும். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் மெயின் கேலரி உள்ளே போயிட்டோம். உள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியிலேயே உங்களுக்கு நிறைய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, சிலைகள் வச்சிருந்தாங்க. அதாவது விஜயநகர, சோழா, பல்லவாஸ்களுடைய அந்த சிலைகள், சிற்பங்கள் வச்சிருந்தாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, நீங்க உள்ள போய் சிலையில தொட்டு பார்க்க முடியாது. ஆனா இங்க இருக்க சிலைகளை தொட்டு பார்க்கலாம். நீங்க ஒரு வகையில நம்ம தொட்டு பார்க்க முடியும், கைக்கு பக்கத்துல இருக்குன்னுலாம் சொன்னா கூட, இன்னொரு வகையில இப்படி ஓப்பன் கேலரின்னு போட்டு அதை பராமரிக்காம விட்டு வைக்கிறாங்களோன்னு கொஞ்சம் தோணுது இதை பார்க்கும்போது. இதையும் கொஞ்சம் பராமரிச்சா இன்னும் பல வருஷங்களுக்கு இது இருக்கும். இன்னும் வெயிலையும் மழையிலையும் பட்டு அது வந்து பாசியெல்லாம் பிடிச்சிருந்தது. சில இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கீழே வந்து போர்டு வச்சிருக்காங்க. அது வந்து எந்த காலத்தை சேர்ந்தது, எங்கேருந்து எடுத்துட்டு வரப்பட்டதுங்கிற இதெல்லாம் இங்கே வச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா ஒரு பூதகணம். அது வாயிலிருந்து அபிஷேக தண்ணி வர்ற மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு பூதகணம். ரொம்பவே அருமையா இருக்கு. எஸ், ஆவுடை பச்சை கலர்ல இருக்கு பாருங்க. அந்த ஆவுடை ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஆஃப் ஸ்டோன் இருக்கும். ஒயிட், கிரீன், பிளாக், கிரானைட், அப்புறம் சிகப்பு கலர்ல எல்லாம் கூட நீங்க வந்து இதுல கல் பார்க்க முடியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கல்லுகள் வந்து இங்க சிலைகளுக்கு செதுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இங்க காட்சிப்படுத்தி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தவ்வை, மூத்த தேவின்னு சொல்லப்படுற தவ்வையோட சிற்பம் இது. ஆமா, சப்தகன்னியர்களோட பேனல் இது. சப்தகன்னியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி, இவங்க எல்லாருமே அதுல இருப்பாங்க. அவங்களோட வாகனங்களோட இருப்பாங்க. அந்த வாகனங்களும் கீழே வந்து ரொம்பவே சிறப்பா தெரியற மாதிரி இதுல பார்க்க மாட்டாங்கன்றத விட இன்னைக்கு நம்ம பாக்குற நிறைய கோவில்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்தகன்னியரோட வாகனம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதை வந்து சேலையோ அது ஏதோ ஒரு துணி கட்டி அதை சுத்தி இருப்பாங்க. ஸோ நம்மளால பார்க்க முடியாது. பட் இங்க வந்து நமக்கு பார்க்க முடியுது. அது ஒரு சிறப்புனே சொல்லலாம். இது ஒரு பச்சை கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு சின்ன விநாயகர்.
அப்புறம் நம்ம வந்து நந்தி பார்த்தோம். நந்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பீரியட்லயும் அலங்காரம் இல்லாத நந்தி, அலங்காரத்தோட அதுக்கப்புறம் எப்ப நந்தி வந்தாரு, அலங்காரத்திலேயே எவ்வளவு அடுக்கடுக்கான அலங்காரங்களோட நந்தி வந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டாருன்னு, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நந்தீஸ வேரியஸ் காலங்கள்ல இருந்து கொண்டு வந்த நந்தீஸ நம்ம இங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க, பார்க்க முடியும். அப்புறம் இது வந்து ஃபாசில்னு சொல்லுவாங்க. இது ஃபாசில் மீன்ஸ் மரம் மரம் வந்து மக்கி போய் கல்லா மாறிடுறது. இது எப்படின்னா, ரொம்ப லட்ச காலங்கள் மண்ணுக்குள்ளேயே அந்த மரம் கடந்துச்சு அப்படின்னா அது இப்படி கல்லா மாறி போயிடும். அதை தான் இங்க வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் இன்சார்ஜா இருந்தவர் எட்வர்ட் பால்ஃபர் அப்படிங்கிறவர். இந்த எட்வர்ட் பால்ஃபர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்சார்ஜா பொறுப்பேற்றுக்கிட்டவர் இந்த மியூசியம்க்கு. இது வந்து உள்ள என்ட்ரன்ஸ், ரொம்ப பழைய காலத்து என்ட்ரன்ஸ். இந்த மியூசியம் எப்போ ஓபன் பண்ணப்பட்டுச்சோ 150 வருஷத்துக்கு முன்னாடி 1851லயே இந்த மியூசியம் ஓபன் பண்ணிட்டாங்க. அப்பவுமே இங்க வந்து வைக்கும்போது வச்சு அந்த என்ட்ரன்ஸ் ஒவ்வொருத்தரா உள்ள போறதுக்கு வைப்போம் இல்லையா, டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துல, இந்த என்ட்ரன்ஸ் தான் இது. அப்புறம் 2 வாசல்லையும் பார்த்தீங்கன்னா 2 துவாரபாலகர்கள் இருப்பாங்க. இந்த 2 துவாரபாலகர்களும் வந்து நம்மளை வரவேற்று உள்ள ஆர்கியாலஜிக்கல் காட்சி கூடத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இதுல நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா பல்லவர்களோட பேனல்ஸ் தான் நீங்க வந்து பாப்பீங்க. பல்லவர் கால சிலைகள்ல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட தலை அலங்காரம் வந்து ரொம்பவே மெனக்கெட்டு இருப்பாங்க. அவங்களோட தலை அலங்காரம் வந்து அதுதான் அவங்கள ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் அவங்களோட மிருகங்கள் வச்சிருக்கிற அந்த பகுதிகள், அவங்களோட மிருகங்கள் அவங்க செதுக்கி இருக்கிறதாகட்டும், அவங்களோட தலை அலங்காரம் ஆகட்டும், இதெல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ரொம்பவே அருமையா செதுக்கியிருப்பாங்க. நீங்க வந்து அதை வந்து ரியலா உணர முடியும். நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அது ரியலாவே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இவர் வந்து விஷ்ணு, பல்லவர் கால விஷ்ணு. இந்த கல்லு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மணற்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சாண்ட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாள் ஆக ஆக உதிர ஆரம்பிச்சு இதோட முகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவில்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து மகாபலிபுரம், அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில், அப்புறமா வந்து வைகுண்ட பெருமாள் கோவில் காஞ்சிபுரமில் இருக்கிறது, இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் ஸ்டோனில் கட்டப்பட்டது தான். அங்கே எல்லாம் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மணற்கற்கன்றதால காலம் ஆக ஆக அது உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதோட காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொது ஆண்டு 600க்கு முன்னாடி உள்ளது. 600க்கு முன்னாடி உள்ளதுங்கும் போது கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் மணற்கற்கள் உதிர்ந்து போய் இருக்கும். அது போக இங்கே இருக்கிறது எல்லாமே பல்லவர் கால சிற்பங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டம், அப்புறமா சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த ஏரியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் தான் இதெல்லாமே வந்து தொண்டை நாடு அப்படின்னு சொல்லப்படுற பல்லவர்கள் ஆண்ட பகுதிகளில் இருந்து கிடைக்கப்பட்ட சிற்ப தொகுதிகள். இதில் சில முழுமை பெறாத உடைஞ்சு போன சில சிற்பங்களும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதையுமே கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது சென்னை அருங்காட்சியகத்தோடைய மினியேச்சர். இங்கே என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்கலாம் இருந்துச்சு. அருங்காட்சியகத்தோட மினியேச்சர் இப்படி பார்த்தோம், இது நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்தெந்த கேலரிஸில் இருக்கீங்க, அவர் எந்த கேலரிஸ்க்கு நீங்கள் இன்னும் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இதில் ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துக்கலாம். மெயின் பில்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா மெயின் பில்டிங்க்கு அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன பில்டிங்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த மொத்த பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா 16 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 16 ஏக்கரும் 1851 ஒதுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இதே பில்டிங்குள்ளே தான்
நாம இன்னைக்கு பார்க்குற வண்டலூர் ஜூவோட பிறப்பிடம்னு சொல்லணும். ஏன்னா இங்கே தான் ஜூவும் இருந்திருக்கு. அப்புறம் இது இடம் மாறி போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கீழை சாளுக்கியர்கள். பிள்ளையார் பார்க்கும்போது நம்மளுக்கு எது ஞாபகம் வருதுங்களா? பிள்ளையார்பட்டி பிள்ளையார் ஞாபகத்துக்கு வருதா? எஸ், எனக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரை விட எனக்கு வந்து திருச்சி மலைக்கோட்டைக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருப்பாரு. அந்த பிள்ளையார் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. எனக்கு அந்த பிள்ளையார் ரொம்பவே ஃபேவரட்டான பிள்ளையார். ஏன்னா நம்மளை விட பெருசா இருப்பாரு. அந்த பிள்ளையார் வந்து இவரையே மாதிரிதான் இருப்பாரு. எக்ஸாக்ட்லி இவர் தான். இவர் வந்து இது வந்து கீழை சாளுக்கியர்களோட கிளை சாளுக்கியர்னு சொல்லி கிழக்கு சாளுக்கியர்களோட சிற்ப தொகுதி இது. பிள்ளையார் வந்து இன்னைக்கு நாம இங்கெல்லாம் வழிபடுறோம். முதல்ல அவர் வந்து சாளுக்கியர்கள் தேசத்துல இருந்து கொண்டுட்டு வந்தப்போ 2 கைகளோட தான் இருந்தார். இன்னைக்குதான் நம்ம ஆணை முகத்தனை 5 கரத்தனை அப்படின்லாம் சொல்றோம். இவர் வந்து 2 கைகள் தான் வச்சிருந்தாரு. அந்த 2 கைகளோட இருக்கிற பிள்ளையார் தான் இவர் வந்து. இதுவும் வந்து ஒரு கீழை சாளுக்கியர்களோட சிற்பம் தான். சிவன் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நந்தியை நிறுத்தி வச்சுட்டு நிற்கிற மாதிரியா இருக்கும். ஒவ்வொரு கல்லும் ஒரு மாதிரியான இது. அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாண்ட்ஸ்டோன் மாதிரியா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற கற்களோட இது மாற மாற அதில் இருக்கிற வேலைப்பாடுகளும் மாறுது பாருங்க. கற்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் வேலை செய்ய முடியும். அதை இங்கே நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இதில் நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோப் ஸ்டோனில் செய்யப்பட்ட இதெல்லாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கறது நுளம்பர்களோட சிற்பம். நுளம்பர்கள் காலத்து சிற்பம். நுளம்பர்கள் வந்து கர்நாடகா பகுதியை ஆண்டவங்க. கர்நாடகா பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு அவங்க அந்த ஏரியாவை, ரொம்ப பெரிய ஏரியா கிடையாது அவங்களோடது, ரொம்ப சின்ன ஏரியா. அந்த ஏரியாவை அவங்க வந்து ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட ஏரியாவிலேருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட சிற்பங்கள் தான் இது எல்லாமே. இதெல்லாமே பாருங்கள் கல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பகுதியில் இந்த கல் கிடைக்குது. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான கற்கள் கிடைக்குதோ நாம் அதில் சிற்பங்கள் செய்கிறோம் இல்லையா? அதை போல் அந்த கர்நாடகா பகுதியில் என்னென்ன மாதிரியான கற்கள் கிடைக்குதோ அதை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே, இந்த சிற்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் டைப்பில் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு இயக்க இதுலேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3D இதுன்னு வச்சுக்கோங்களேன், எஃபெக்ட்னு வச்சுக்கோங்க. அவங்க மூவ் ஆகுற மாதிரியே தெரியும். அது கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன் வேவ்லேயே இருக்கும் அந்த அவங்களோட சிற்பங்கள் எல்லாமே. இது எல்லாமே வந்து பொது ஆண்டு 900 1000 அதுக்குள்ளே உள்ளது. இது பார்த்தீங்கன்னா சோலாஸில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அவங்களோட முக அமைப்பு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு சோலாஸோட ஃபேஸ், அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபேஸ்க்கு கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஃபேஸில் வந்து அவங்களுக்கு அது கொடுத்து அந்த உணர்வு இருக்கும். அந்த ஃபேஸை நம்ம நிஜமாவே பார்க்குற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். அது ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இந்த முகம்லாம் பாருங்களேன், அப்படியே லட்சணமாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் முகம் வந்து. இந்த பல்லவாசுக்கும் இவங்களுக்கும் என்னென்னா முகம் வந்து அதில் ரொம்ப டீட்டெயிலிங் இருக்காரு. அதுலேருந்து இங்கே நகரும்போது முகம் வந்து ரொம்பவே ஷார்ப் நோஸ், நல்ல அளவான லிப்ஸ், முகம் வட்டமாக இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இந்த பல்லவாஸ்லேருந்து சோலாஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி ஆபரணங்கள் பாருங்க, ஆபரணங்கள் அண்ட் ஆடைகள் இதெல்லாம் வச்சு தான் நாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைகள் மாறினதை வந்து நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பல்லவர் காலத்தில் ஒரு மாதிரியான உடைகள் இருக்கும். அதே சோழர்களுக்கு மாறும்போது சோழர்களோட டைமில் வந்து ஏன்னா ஒரு 600-500 வருஷம் அவங்க நகர்றாங்க, ஒரு 300-400 வருஷம் நகரும்போது அவங்களோட உடைகளோட அமைப்புமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே நகர்ந்துருது. இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் சோழாஸ் பீரியடாக இருந்தால் கூட புதுக்கோட்டையிலேருந்து கிடைக்கப்பட்ட சிறைகள் அது எல்லாமே இதெல்லாமே ஒயிட் ஸ்டோன்ஸில் செஞ்சு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் ஸ்டோன்ஸை செஞ்சது இது எல்லாமே வந்து கொடும்பாலூர்லேருந்து கொண்டு வரப்பட்ட சிற்பங்கள் தான் இங்கே இருக்குது. கொடும்பாலூர், அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம், அங்கே புதுக்கோட்டையை சுற்றி கிடைச்ச சிற்பங்கள் தான் இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹொய்சாலாஸ் சிற்பத்தை நம்ம பார்க்குறோம். பொது ஆண்டு 1000 கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த டைமில் ஆண்டுட்டு இருந்தவங்க. இவங்களும் வந்து கர்நாடகா பகுதியை தான் ஆண்டவங்க. கர்நாடகாவில் ஹலபேடு அப்படிங்கிற இடத்த தலைநகரமாக கொண்டு ஆண்டவங்க.
நீங்க இப்ப பாக்குறது வந்து ஒரு தோரணம், அதாவது ஒரு வாயில் இருக்கு இல்லையா, ஒரு வாசல் வழியா நம்ம போய் உள்ள சாமியை பாக்குறோம்னா அந்த வாசல் தோரணம் தான் நீங்க இப்ப பாக்குறது. ஒரு தோரணத்துல இவங்க எவ்வளோ வேலைப்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா குறுஞ்சிற்பங்கள், நம்மளோட ஒரு விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறுஞ்சிற்பங்கள். அதுலயே ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி, ஒருத்தர் டான்ஸ் ஆடுற மாதிரின்னு அவங்க முக அமைப்பு, அவங்களோட ஆபரணம், இப்படி அவ்வளோ அழகா செதுக்கியிருப்பாங்க. இதுல அவங்க செதுக்கி இருக்கிறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மைன்யூட் ஒர்க் அப்படிங்கிறது. இவ்வளோ மைன்யூட் ஒர்க்கை ஒரு கல்லுல பண்ணோம்னா அப்ப அந்த கல்லோட தன்மை எப்படி இருக்கும்? தன்மை இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். அதுதான் இதுல வந்து அந்த தோரணம் தொங்குது பாருங்க, அதுக்கு அடியிலலாம் கூட ஒரு சிற்பத்தை வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க இதை அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்டோனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கல், சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோப் ஸ்டோனில் வந்து இவங்க இவ்வளோ மைன்யூட் இதை பண்ண முடியும், ஏன்னா அதுக்கு ஒத்துழைக்குது, அந்த ஸ்டோனும் வந்து இதுக்கு ஒத்துழைக்குது. அண்ட் இதில் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட இந்த ஸ்டோனை அவங்கள அப்படியே தூக்கி தான் போடணும். அப்போ இது எவ்வளோ பெரிய கல், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சிற்பி இதை வந்து பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களோட ஆபரணங்களை வந்து ரொம்பவே இது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நாம் இன்னைக்கு வந்து சொல்கிறோம் இல்லையா, நிறைய சின்ன சின்னதாக ஒரு மனுஷன் வந்து இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு கழுத்தில் ஒரு ஆபரணம் போடுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் ஒர்க்கை ரொம்ப அருமையாக வந்து கல்லுலேயே கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலேருந்து கொண்டு வந்தது தான். இதெல்லாம் வந்து விஜயநகரா பீரியடில் உள்ள சிற்பங்கள். விஜயநகரா பீரியட் வந்து ஆந்திரா ஆண்டவங்க அவங்க ஃபஸ்ட்டு. ஆந்திராவிலேருந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரைக்கும் வந்து நாயக்கர்களாக இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே ஆண்டது அவங்க தான். இந்த யானையோட மேலே இருக்கிற ஆபரணங்கள்லாம் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே நிறைய கோயில்களில் பார்க்க முடியும். இதெல்லாம் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இதுன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த இடையர் ஒருத்தர் நின்னார் இல்லையா, கம்பு வச்சுட்டு தலையில் முக்காடு போட்டுட்டு, அந்த இடையர் வந்து அவங்களோட எல்லா தூண்கள்லையும் மோஸ்ட்லி அவங்க வச்சுருப்பாங்க இந்த இடையர் சிற்பத்தை. யானை பாகன். இந்த யானை பாகன் அப்படின்னா யார் ஞாபகம் வருது? ராஜராஜ சோழன் தான் லாபத்துக்கு வருது. எஸ், யானை பாகா. அதான் பொன்னியின் செல்வனோட எஃபெக்ட்ங்கிறது. எஸ், இதுவுமே ஒரு கிருஷ்ணரோட சிலை, உள்ளாங்குழலோட இருக்கிறாரு கிருஷ்ணர் வந்து. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துவாரபாலகர் ஒருத்தர் இருப்பாரு ஒயிட் ஸ்டோன்ல. ஆமா, வாயில் காப்பாளர்கள் விஜயவாடால இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சிற்பத்தை. இது வந்து விஜயவாடால கிடைச்சிருக்கு, இங்க கொண்டு வந்து அதை அதுக்கப்புறம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ ஸ்டைலா நிக்கிறார் அவர், அதுவும் திரும்பி ஒரு பக்கமா. காலபைரவர்கள் சிலை ஒவ்வொரு காலத்துலேயும் அவங்களோட அந்த தலை ஆபரணம் பாருங்க, தலையோட அந்த என்ன சொல்லுவோம், பைரவர் தலையில் இருக்கிற அந்த கிரீடம் அண்ட் அந்த அக்னி ஜுவாலை வந்து ஒவ்வொரு மாதிரியாக மாறக்கூடிய ஒரு இதில் இருக்கும். இது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து திருமால் சைன கோலத்தில் இருப்பார். அது பார்த்தீங்களா? அது எஸ், திருமால் வந்து பள்ளி கொண்டிருப்பார்.
பள்ளி கொண்ட நிலையில் இருப்பார். அரங்கன் வந்து கையை இப்படி விரித்து வச்சுட்டு இருப்பார். அரங்கன் இப்படி கையை விரித்து வச்சுட்டு இருந்தார் அப்படின்னா அவர் வந்து அரங்கன். அதே வந்து அவர் கையை தலைக்கு அண்டை கொடுத்து படுத்திருந்தாரு அப்படின்னா அனந்த பத்மநாபர். அவர் பக்கத்துலேயே ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்கோத்பவரை தான் நம்ம வந்து அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னும் சொல்லுவோம். அருணாச்சலேஸ்வரராக நம்ம கும்பிட்றதும் வந்து லிங்கோத்பவரை தான் கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே வராகம் அண்ட் மேலே வந்து அன்னம் 2மே இருப்பாங்க. வராகமாக அவர் வந்து அவரோட அடியை தேடி போகிறதும், அன்னமாக பிரம்மா வந்து அவரோட முடியை தேடி போகிறதும் 2மான அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். வராகமாக அவர் வந்து விஷ்ணு வந்து கீழே போவார், அன்னமா பிரம்மா வந்து மேல் போவார். இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு ஸ்பெஷலான விஜயநகரா அண்டப்பறவை. எஸ், அண்டப்பறவை. இந்த அண்டப்பறவை வந்து இன்னைக்கும் நீங்க வந்து நிறைய பேரோட அரசு சின்னங்களா பார்க்கலாம். மைசூர் மகாராஜா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட சிம்பல்லையும் இது இருக்கும், இந்த அண்டப்பறவை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரியா, ரஷ்யா இந்த கண்ட்ரீஸில் கூட அவங்களோட சிம்பல்ல இந்த அண்டப்பறவை இருக்கும். எஸ், இந்த அண்டப்பறவை இருக்கும். கர்நாடகாவோட சிம்பலும், இப்போ நம்மளோட சிம்பல், தமிழ்நாடோட சிம்பல் நம்ம கோபுரம்னு சொல்கிறோம் இல்லையா, இதை போல் வந்து கர்நாடகாவோட சிம்பல்லையும் இந்த அண்டப்பறவை வந்து இருக்கும். அந்த அளவுக்கு இந்த அண்டப்பறவை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு நம்புறாங்க. ஸோ அதை அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. இவர் வந்து பாலகிருஷ்ணர், பட் ரொம்ப சிதைந்து போன பாலகிருஷ்ணராக இருப்பார். விஜயநகராஸ் வந்து அவங்களோட கோபுரங்கள், அவங்களோட மண்டபங்கள்லாம் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். இன்றைக்கி நாம் பார்க்குற நம்மளோட தமிழ்நாடோட சின்னம் இருக்குல்ல, கோபுரம், அதுவே வந்து விஜயநகரா ஸ்டைல் ஆஃப் கோபுரம் தான். அவங்களுக்கு வந்து கட்டின கோபுரம் தான் நம்ம இன்றைக்கும் வந்து நம்மளோட இதில் வச்சுருக்கிறோம். ஏன்னா அவங்க கலைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதுக்குன்னு நிறைய செலவு பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கும் நமக்கு நிறைய பழைய கோவில்கள் இத்தனை வருஷம் கழிச்சும் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது காரணம் அவங்க பாதுகாத்து நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுவும் விஜயநகரத்து தானே அது? ஆமாம், இந்த ஆபரணங்கள்லாம் வச்சே நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து நவீன காலம்னு சொல்லலாம். இப்போது ரீசன்ட் மீன்ஸ் இப்போ ஒரு 100-200 வருஷத்தில் கட்டப்பட்ட 100 வருஷத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவிலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட சிற்பங்கள், அதோட சிலைகள் அண்ட் ஆபரணங்கள்லாம் வந்து இங்கே இருக்குது. இப்போது இது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பில்டிங் இருக்குது. இந்த 6 பில்டிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாணயவியலுக்கு தனியாக கேலரி, ஆர்கியாலஜிக்கு தனியாக கேலரி, சுவாலஜிக்கு தனியாக கேலரி, பாட்னிக்கு தனியாக கேலரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு இதுக்கு சயின்ஸ் ரிலேட்டடுக்கு ஒரு தனி கேலரி, அப்புறம் ஓவியங்களுக்கு ஒரு தனி கேலரி. ஆக்சுவலாக ரவிவர்மா இருக்கார் இல்லையா, ரவிவர்மாவோட ஓவியங்கள் அண்ட் ரவிவர்மாவோட மாமா வரைஞ்ச ஓவியங்கள். ஏன்னா ரவிவர்மாவோட மாமா தான் ரவிவர்மாவுக்கு ஓவியம் சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வரைஞ்ச ஓவியங்கள் இப்படி நிறைய இங்கே இருக்குது.
நாணயவியல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காயின்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். பட் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் செப்பேடுகள் பற்றின தகவல்களோட நாங்கள் வரோம். பொன்னியின் செல்வனோட கரு எங்கேருந்து உருவாச்சோ அந்த செப்பேடு கூட இந்த மியூசியமில் தான் இருக்குது. வாங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், அதுதான் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்கள்கிட்ட பதிவு பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.